ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, குட்டி மினி விளாக் தான் பார்க்க போகிறோம். சீம்பால் எப்படி செய்கிறோம் அப்படி தான் நாங்கள் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனை வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சீம்பால் எப்படி செய்யுதுன்னு நிறைய பேர்த்துக்கு இருந்தாலும் நாங்கள் எப்படி செய்வோன்ட்டு தான் உங்களுக்கு சொல்ல போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு வடைச்சட்டி வச்சுக்கோங்க. அதுக்கு தண்ணி ஒரு 3 டம்ளர் ஊற்றிக்கோங்க. 3 டம்ளரில் 2 சொம்பு ஊற்றிட்டு அது மேலே ஒரு குண்டா வச்சு, குண்டா நல்லா ஹீட் ஆனோடனே சீம்பால் ஊற்றிடணும். நாங்கள் 1/2 லிட்ரு தான் வாங்கிட்டு வந்தோம். அதனால் 1/2 லிட்ரு ஊற்றிட்டோம். அப்புறம் நல்லா திக்காக இருந்துச்சு. அதனால் திக்காக வேணான்ட்டு நாங்கள் 2.5 டம்ளர் பால் ஊற்றிட்டு, பால் ஊற்றினப்போ நமக்கு தெரியுங்க பாருங்கள், டார்க் எல்லோவாக இருந்தது, லைட் எல்லோவாக மாறிடுச்சு. நாங்கள் 2.5 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டு, அப்புறமா சர்க்கரை உங்களுக்கு இனிப்பு எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு நாங்கள் எங்களுக்கு இனிப்பு கொஞ்சம் வேணும்னாலும் சர்க்கரை அரைச்சி போட்டுக்கிட்டோம். நம்ம அப்படியே போட்டோம்னா நமக்கு கரையாது. அதனால் நாங்கள் அரைச்சி கொஞ்சம் நல்லா போட்டு நல்லா கலக்கிக்கிட்டோம். நம்ம அந்த பால் ஊற்றினதுலேயே லைட் எல்லோவாக ஆயிடுச்சு. இருந்தாலும் நம்ம கொஞ்சம் சர்க்கரை போட்டதில் ரொம்ப லைட் எல்லோவோ, ரொம்ப லைட் எல்லோவோ, அந்த பாதாம் பழம் லைட் எல்லோ இருக்கு இல்லையா, அது மாதிரி ஆயிடுச்சு. ஃபுல்லாக சர்க்கரை போட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கலக்கிக்கோங்க. கலக்கிட்டு நான் அப்படியே ஒரு 1/2 மணி நேரம் விட்டுருங்க. 1/2 மணி நேரம் விட்டதுக்கப்புறம் எடுத்து பாருங்கள். நான் இப்போ வீடியோ எடுக்கும்போது எடுக்கும்போது ஆவி நல்லா அடிக்குது. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நான் கடைசியில் பிக் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். பாய்.